ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீக்லி சார்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் எக்ஸுக்குரிய அப்டேட் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் எக்ஸுக்குரிய அப்டேட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாங் ப்ராஃபிட் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு இந்த ஜூன், அதாவது 2018 2017 மட்டும் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் பை சைடில் ஃபோக்கஸ் ஆகிருந்தாலும் எகெயின் நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருந்தா திரும்ப ட்ரை பண்ணியிருக்கலாம். சேம் இந்த 2021 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று லைவ்ல கொடுத்துருந்தோம், பை ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு ஷார்ட் பை தான். ஸோ இது லைவ்க்குரிய அப்டேட். ஸோ நமக்கு ஒரு 40 பைப்ஸ் மேலே போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து எகெயின் திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணி சேம் ஜூன் தான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இன்னுமே நமக்கு கரெக்டான ஒரு வே கிடைக்கல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு ரீசன் தான், நாளைக்கு சிபிஐ நியூஸ் இருக்கு. ஸோ சிபிஐ நியூஸுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷனோட மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நமக்கு கிடைச்ச என்எஃப்பி, பிஎம்ஐ நியூஸ் எல்லாமே பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் சின்ன சின்ன அப்டேட் இருந்தாலும், ஸோ பிஎம்ஐ நியூஸுக்கும் என்எஃப்சி நியூஸுக்கும் அப்டேட் சரியாக இருந்தாலும் சிபிஐ நியூஸுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம ஒரு லாங் செல் சரி லாங் பை சரி போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வளமையாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த் வைஸ் ப்ரீவியஸாக இருந்த மந்த்தை விட மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ வேணா இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கட்டாயம் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ். இந்த ப்ரீவியஸ் மந்த்துக்குரியது நீங்கள் வந்து 36 எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நான் வந்து 36 எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் 2023 நீங்கள் ஓப்பன்னு போட்டுக்கிட்டாலும் சரி. ஏன்னா ஓப்பன்னா நம்ம இது ஓப்பனாக இருக்கும், க்ளோஸ்னு போட்டுக்கிறங்க, க்ளோஸ் ப்ரைஸ்னு போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மந்த் வந்து இப்போ ஓப்பன் பண்ண நியூ இந்த இயர் வந்து மார்க்கெட்டில் இதில் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் டவுன் சைட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவு பார்க்க போனால் என்ன நடக்குது, இந்த மந்த்துக்குரிய ஹை அண்ட் லோ வந்து நோட் பண்ணிக்கணும். இது வந்து லோ, மந்த்துக்குரிய லோ. மந்த்துக்குரிய லோனால நான் அதை ரெட் கலராக கொடுக்குறேன். ஸோ மந்த்துக்குரிய ஹை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஹை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெஸ்ட்டாக இருக்கும் இதை எடுத்துக்கிறீங்க, 80. ஸோ அப்ராக்ஸாக பார்க்கணும்னா 80 தான் வரும். நான் இப்போதைக்கு 80 எடுத்துக்கிறேன். இதை வந்து மந்த் ஹைன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியான மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறோங்க. கட்டாயம் இது தேவையான ப்ரைஸ். அப்படியே வீக்லி சார்ட் வைக்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த கண்டினியூஸாக வந்து டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக புல்லிஷ் இருந்த மார்க்கெட். ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன் சைட். ஸோ ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ எகெயின் என்ன நடந்திருக்கு, இந்த வீக் இப்போ ரன்னிங்கில் இருக்க வீக் வந்து அதுவும் ஒரு ரெட் கலர் கேண்டிலாக தான் இருக்குது. பட் இது நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் சொல்ல போனால் நமக்கு இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணணும். கரெக்டாக சொல்ல போனால் இந்த ஜோன். ஸோ ஆல்ரெடி நம்ம மந்த் லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சா, இந்த வீக்லி சார்ட் வந்து க்ளோஸ் வச்சா நமக்கு கட்டாயம் நடக்க போகுது. ஸோ இந்த வீக்லி சார்ட்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இப்படி நமக்கு க்ளோஸ் வச்சா இப்போ கரண்ட்டில் நடக்கிற சுச்சுவேஷனில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்ல டவுன் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா 2 வீக்ஸ் வந்து நல்ல லாங் பேரிஷ் கேண்டில் நமக்கு கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வீக்லி ஒரு பாருங்கள், வீக்லி ஓப்பன் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், 2045. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸாக 2052. ஸோ இந்த 2 ஜோனும் நமக்கு கட்டாயம் தேவை. நான் இது ரெண்டையும் இப்போதைக்கு நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னும் கரெக்டான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கிற மட்டும் நமக்கு தேவையான லாங் டைமுக்குரிய அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை நான் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நான் வீக்லினால. ஸோ நான் இது ரெண்டுமே நான் ப்ளூ கலரில் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, புல்லிஷில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில் வந்திருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. எகெயின் மார்க்கெட் நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வீக்லி க்ளோஸ்னு நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டேட் எதுவும் தேவையாக இருந்தால், இல்லாட்டி என்ன மந்த்துக்குரிய எந்த டேட்னாலும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல
டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இந்த ஜோனை விட்டு மார்க்கெட் வெளியே வரணும். 2000 கீழே பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு லாங் சைட் வந்து போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன் நமக்கு எங்கெங்கே பை கிடைச்சாலும் எங்கே செல் கிடைச்சாலும் ஒரு ஷார்ட் பை ஷார்ட் செல் தான் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு சிபிஐ ஆஃப்டர் சிபிஐக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்கணும். ஸோ இன்ட்ராடேன்னு பார்க்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இந்த ஜூனை விட அதாவது 2072 விட மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்தாலும் எகெயின் மார்க்கெட் நடக்குது அந்த டே வந்து திரும்பவும் டிசம்பர் மந்த்லேருந்து கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆன மார்க்கெட். அது பிறகு மார்க்கெட் கண்டினியூவாக இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுன் சைட். பட் இந்த இடத்துல மார்க்கெட் எல்லாமே பெண்டிங். ஸோ பெண்டிங் சொல்லப்போனால் இந்த இடத்துல கரெக்டான ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே டோஜி கண்டினியூவாக நேற்றும் நேற்றும் கரெக்டான ஒரு வே இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சைட்வே மாதிரி தான். ஷார்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டில் சைட்வே மாதிரி தான். ஸோ அந்த சைட்வேக்குனால மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் இருக்குது. கொஞ்சம் சிபிஐ நியூஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு சொல்ல போனால் இப்போதைக்கு இன்ட்ராடேயில் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெட் கலர். ஸோ இது வந்து நீங்கள் டே க்ளோஸ் டே ஓப்பன் போட்டுக்கிட்டாலும் சரி, நான் டே க்ளோஸ்னு கொடுக்குறேன். ஸோ நேற்றுக்குரிய டேட் க்ளோஸ் வச்ச ப்ரைஸ் இது. ஸோ வீக் நீங்கள் எடுக்க தேவையில்ல, வீக்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பவும் க்ளோஸ் வச்சிருக்கு. ஷெடோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி 2026. ஸோ இப்போதைக்கு நான் அந்த ப்ரைஸ் எடுத்துக்கிறேன். சரியா, நீங்கள் அப்ராக்ஸாக பார்க்க போனால் இது வந்து ஒரு 27 மாதிரி வரும். நீங்கள் 28 எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான், மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சால் திரும்பவும் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நமக்கு இந்த ஜூன் அதாவது 2000 பிலோ வர்றதுக்குரிய இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த 2073 இது ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த 73 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் 53 52 மட்டும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஷியா மார்க்கெட்டில் நேற்று நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, நேற்று ஒரு லாங் கேண்டில். ஸோ மார்க்கெட்டுக்கு ஆஃப்டர் 6 PM ஆஃப்டர் என்வைசி ஓப்பனுக்கு பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங். ஸோ அதுக்கு பிறகு என்னன்னு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் கண்டினியூவாக 2 புல்லிஷ். ஸோ ஏஷியா மார்க்கெட்டில் 2 புல்லிஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது 9 இது 10. ஸோ ஏஷியா மார்க்கெட் பிறகு மார்க்கெட் வந்து புல்லிஷில் இப்போ உள்ள சிச்சுவேஷன் ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து நமக்கு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டில் எந்த வேல போக போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஷார்ட் டைமுக்குரிய ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான ட்ரெண்ட் லைன் மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ நான் இப்போதைக்கு இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நம்ம கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னோடு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுற மாதிரியா ட்ரா பண்ணணும், இல்லாட்டி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு கேட்குறீங்க அவங்க சொல்கிற மாதிரியா ட்ரா பண்ணணும். ட்ரெண்ட் லைன்ன்றது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக இப்படி தான் ட்ரா பண்ணணும்னு இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இல்லை. இது வந்து நம்ம கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிறீங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டை வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் வரணும், பிரேக் அவுட் பண்ணணும். 4 ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அப்டேட். ஸோ டவுன் சைட் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போதைக்கு இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் அந்த ஷெடோவோட எடுக்கிறேன். ஸோ இதுதான் அப்டேட். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா எகெயின் என்ன நடக்க போகுதுன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்கு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டவுன் சைட் வரதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஹை அண்ட் லோ, இது ஒரு இது ஒரு லோ, திரும்பவும் இது ஒரு நமக்கு திரும்ப ஒரு லோ கிடைச்சிருக்கு.
என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து திரும்ப இன்னொரு லோ கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது 2010ஆகவும் இருக்கலாம், இல்லாட்டி 2005 இல்லாட்டி 4 சம்திங் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எங்கே பை எடுக்க போகிறோம், எங்கே செல் எடுக்க போகிறோம்னு நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா நம்ம அப்படியே 2 ஹவர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஷார்ட் டைமாக நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ என்ன பொறுத்தவரையில் இதுக்கு மேலே இந்த டே க்ளோஸ் பார்த்தோமே, இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நடக்க போகுது. மார்க்கெட்லேயும் திரும்பவும் பை ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு மேலே பை ஆப்ஷன். ஸோ பெட்டர் நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். 2040க்கு அபோவ் நீங்கள் எடுங்க. ஸோ வேணால் நான் அதையும் மார்க் பண்ணுறேன். 2040க்கு அபோவ். ஸோ கரெக்டாக 2040க்கு மேலே நம்ம எடுப்போம். நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ 40யை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஜூன் வரும் 2045. ஸோ 2045 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இந்த ஜூன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2053 அதே மாதிரி 2063 மட்டும் மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது பைக்குரிய அப்டேட். ஸோ அப்படியே செல்லுக்குரிய அப்டேட் பார்த்துப்போம். செல்லுக்குரிய அப்டேட்னு பார்க்கும்போது இதில் இந்த ஜூனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள, டே க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் இதில் ஒரு ஷார்ட் செல் இருக்குது. இந்த ஷார்ட் செல் பார்த்தீங்கன்னா தெரியும் 2018. ஸோ 2018 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ஜூனில் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கிறோம். ஸோ பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் 2095 இல்லை 1996 இல்லாட்டி 2095 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு 2000 மட்டும் எடுப்பேன். ஸோ அப்ராக்ஸாக இருக்கிறதுக்காக லேஸாக இருக்கும். அதாவது 2000 மட்டும் எடுக்கிறேன். ஸோ பெரிய அப்டேட்ஸ் இல்லை, சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே கட்டாயம் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் கரெக்டாக எடுங்க. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். பிரேக் அவுட் பண்ண உடனே எடுக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஜூன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜூன் இது ஒரு ட்ரேடிங் ஜூன் இல்லை, இப்போ ரன்னிங்கில் இருக்க ஜூன். வேணா அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜூன் இந்த ஜூனை விட்டு மார்க்கெட் வந்து ஒரு லாங் ஹேண்டிலோ இல்லாட்டி கண்டினியூஸாக பிரேக் அவுட் நடக்கணும். பை சைட் சரி, டவுன் சைட் சரி பிரேக் அவுட் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து நம்ம ஒரு பை சைடாக சரி, செல் சைட் சரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பெரிய அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் வந்து 2 விஷயம் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2053 இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை 50 ஆக்கிடுங்க. 53, 50 கொஞ்சம் பார்த்துக்குருங்க. ஸோ கீ ஜோன்னு சொல்லப்போனால் ஒரே ஒரு கீ ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. இந்த 2050 அபவ் மார்க்கெட்டில் வந்து அபவ் பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பை. ஸோ 2050க்கு பிலோ நமக்கு செல் ஜோன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம செல் ஜோனில் தான் இருக்கோம். ஸோ இந்த கீ ஜோனை வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய கீ ஜோன் இந்த 2050 மேலே மார்க்கெட் வந்து லாங் கேண்டில் 4 ஹவர் சார்ட்லேயோ இன்ட்ராடேலையோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி 2050க்கு பிலோ மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜூனுக்கு கீழே லாங் செல் வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு லாங் செல். பிலோ 2020 2018 மட்டும் பாருங்கள். பிலோ நமக்கு லாங் செல் வரலாம். அப்படி செல் வந்தால் நமக்கு கட்டாயம் வந்து 2006 வரும். அதுக்கு பிறகு 2000 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு பிறகு 1990 இல்லாட்டி 1980 மட்டும் மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இது டவுனுக்குரிய அப்டேட். ஸோ பை இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாலே நம்ம கட்டாயம் வந்து மார்க்கெட்டில் வந்து பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நம்ம மாறிடும். ஸோ மெயினாக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், சிபிஐ நியூஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். ஸோ இந்த ட்ரெண்டில் 2 ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஃபிபனாச்சி டூல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். நான் வந்து இந்த ஹைலேருந்து எடுப்போம், இந்த லோவிலேருந்து தான் எடுக்கிறேன். ஸோ இந்த லோவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுக்கக்குள்ள கரெக்டாக பாருங்கள் 50% சரியாக வரும். இந்த 2048
2050 ஜூனுக்குள்ள. அதே 68 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் 2041. ஸோ இந்த 2 ஜோனும் மெயின் ஜோனா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இருக்கு. இது ஒரு சப்ளை ஜோன் தான். சப்ளை ஜோனுக்குள்ள இருக்கும். ஸோ சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க பை ஃபோக்கஸ் பண்ணுறதா செல் ஃபோக்கஸ் பண்ணுறதா? இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம செல் தான். ஏன்னா 2050க்கு பிலோ இருக்கும். ஸோ 2050 அபவ் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா கட்டாயம் வந்து பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு திரும்ப போகும். அப்படி பிரேக் அவுட் பண்ணால் இந்த முறை வந்து கட்டாயம் வந்து 2080, 2090, 2100 மட்டும் போகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல இந்த இடம் வந்து 2030லேருந்து 2020க்குள்ளே கொஞ்சம் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சரில் ஒரு மார்க்கெட்டில் நல்ல புல்லிஷ் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் வரல சான்சஸ் இருக்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஏ ஆப்ஷன். ஸோ அதை நம்ம சொல்லிக்கிடுவோம் ஏ ஆப்ஷன். ஸோ ஏ ஆப்ஷன் நடக்கலை, மார்க்கெட்டில் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலாம். மார்க்கெட் திரும்பவும் எகெயின் பிரேக் அவுட்னா கட்டாயம் வந்து இந்த பி ஆப்ஷன் நடக்க இருக்கு. பி ஆப்ஷனுக்கு பிறகு நமக்கு வெயிட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எங்கே மார்க்கெட்டில் வந்து சப்ளை கிடைக்குதோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு லாங் சேல் கண்டினியூ பண்ணதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் அப்டேட். வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம் நியூஸ். இன்னைக்கு பார்ப்போம் மார்க்கெட் நல்ல ஸ்டேபிளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆஃப்டர் 6 PM இல்லாட்டி 5:30க்கு பிறகு உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட் கொடுங்க.